ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாநிலங்களோட எண்ணிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு அரசியலமைப்பு இயற்றும்போது எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 14 மாநிலங்கள் தான் இருந்துச்சு இந்தியாவில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 28 மாநிலங்கள் இருக்குது. அப்போது எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாநிலங்கள் உருவானுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 15வது மாநிலமாக குஜராத்து 1960 உருவாகிருக்கு. 16வது நாகாலாந்து 1963 உருவான மாநிலம். 17வது மாநிலம் எது அப்படின்னாக்கா ஹரியானா 1966 உருவாயிருக்கு. 18வது மாநிலம் எது அப்படின்னாக்கா ஹிமாச்சல் பிரதேசம் 1971. 19, 20, 21 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. ஏன்னா இது மூணுமே ஒரே வருஷம்தான். 1972 22வது அமெண்ட்மெண்ட் படி இது 3 மாநிலங்கள் உருவாயிருக்கு. 22 சிக்கிம் 1975 36வது அமெண்ட்மெண்ட் படி. 23வது மாநிலம் மிசோரம். 24 அருணாச்சல். 25 கோவா. ஸோ இது மூணுமே 1987 உருவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு 26வது மாநிலம் எது அப்படின்னாக்கா சத்தீஸ்கர். 27 உத்தரகாண்ட். 28 ஜார்க்கண்ட். இது மூணும் 2000 உருவான மாநிலங்கள். 2014 29வது மாநிலமான தெலுங்கானா உருவாயிருக்கு. இதை கிருஷ்ணாங்கிற குழு பரிந்துரைச்சிருக்கு. 371Dல தெலுங்கானா சிறப்பு அந்தஸ்தோடு இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 28 மாநிலங்கள். இதில் 29 மாநிலங்கள் வருதா? ஏன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற ஜம்மு காஷ்மீரை இப்போ மாநில அந்தஸ்துலேருந்து நீக்கிட்டு அதை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் ஜம்மு காஷ்மீர் நீக்கப்பட்டு மொத்தம் இப்போ 28 மாநிலங்கள் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஏரியா இது. எந்த மாநிலம் எந்த வருஷம் உருவானுச்சு, எந்த அமெண்ட்மெண்ட்டு அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களும் அந்த மாநிலத்தோட தலைநகரும் இதில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.